இருக்கும். அவ போட்டு அங்கேயே உட்காந்து அலாரம் வைக்கிறா. கட் பண்ணா நைட்டே எழுந்திருக்கும். அவ குழந்தைங்கள படுக்க வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல போவா. "ஏங்க நேத்து எதுவும் நீங்க என் தம்பிய பார்த்தீங்களான்னு கேட்டா, உன் தம்பியவா? அவனுக்கு நான் பார்க்கணும்னு கேட்டா, இல்ல கூட இருக்கிற கோவர்க்கிறவங்கள பார்த்தாரு. நீங்களும் என் தம்பியும் பார்க்கிங் லாட்ல ஏதோ பேசியிருந்தீங்களாமே. நீங்க அவன பார்த்தீங்களான்னு கேட்டா, நான் எதுக்கு அவன பார்க்கணும்? மேபி இருந்தாலும் வேற எவனோ பார்த்துருப்பான் போல. என்கிட்ட கேட்காதன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு படுத்து தூங்கிடுறான். பட் இந்த ஒய்ஃபுக்கு லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. கட் பண்ண அடுத்த நாள் வெரோனிகா பார்க்க போவா. இவள பொறுத்தவரைக்கும் வெரோனிகா யாரு? தம்பியோட லவர் நினச்சிட்டு இருக்கா. பட் இவ பிரதர் ஒரு கேங்கிற விஷயம் இவளுக்கு இப்போ வரைக்கும் தெரியல. சரின்னு வெரோனிகோட வீட்டுக்கு போயிருப்பாளா. பார்த்தா அவகிட்ட தான் ஃபேபியோட ஃபோன் இருக்கும். ஃபோனை செக் பண்ணி பார்த்தா இவங்க ஹஸ்பண்டோட காண்டாக்டில் இருக்கும். அவரை அடிக்கடி மெசேஜ் பண்ணியிருப்பாரு. டேய் என்ன இன்னைக்கு வர மாட்டியா? மாவனே இன்னைக்கு வரலன்னா உனக்கு கொன்னே போட்டுருக்கிற மாதிரி மெசேஜில் இருக்கும்ல. இதை பார்த்து அவளுக்கு அப்போ தான் தெரியுது. புருஷனும் தம்பியும் ஒரு கே ரிலேஷன்ஷிப்பில் வந்துருக்காங்க. அது போய் உங்கள் ஹஸ்பண்ட் கேட்டு பார்த்தா தம்பியை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. பட் அவன் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி சாதிச்சிட்டு இருந்தால. பட் இப்போ புரிஞ்சு போச்சு ஹஸ்பண்டும் தம்பி இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு. பட் புருஷன் தான் கொண்டதா இவ தப்பாக நினச்சிட்டு இருக்கா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் அந்த ஹஸ்பண்ட் அவனோட வழக்கு போயிட்டு இருப்பானா. பார்த்தா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருப்பாங்க. சடனாக கை காலம் பிடிச்சி ஹஸ்பண்ட் கூட்டி போயிடுவாங்க. பார்த்த ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோ வந்துருப்பா. என்னோட தம்பியும் என் புருஷனும் ஒரு அஃபர் வந்துருக்காங்க. அந்த அஃபருக்கு தம்பி ஒத்துக்கவே இல்லை. அதனால் கோவப்பட்டு என் புருஷன் தான் கொண்டா இந்த மாதிரி கம்மியாக கொடுத்துருப்பாங்க. சாட்சிக்காக ஒரு எம்ப்ளாயும் கூப்பிட்டுருப்பாங்க. இவர் தான் 2 பேரும் கடைசி ஒன்றாந்தது பார்த்தது. ஆமாம் சார், அந்த பையன் சாருக்கு முன்னாடி நாள் இவர் தான் அங்கே வந்தார். பார்க்கிங் லாட்டில் 2 பேரும் பேசியிருந்தாங்க. அதை நான் பார்த்துன்னு சொல்கிறப்ப போலீஸுக்கு இது தவிர வேணும். அதனால அந்த ஹஸ்பண்ட் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அவன் உள்ளே மாட்டிக்கிட்டான். இப்போ அந்த ஒய்ஃப் பாட்டு வீட்டுக்கு வந்துடுவாளா. அவளை பார்க்கறதுக்காக வெரோனிகா வந்திருப்பா. இப்போதைக்கு வெரோனிகாவுக்கு இன்னொரு ஆளும் தேவைப்படுது. இதுக்கு முன்னாடி ஃபேமிலியை கூட்டு போய் அந்த ஃபேமிலியை கொண்டுட்டா. அதே மாதிரி அலெக்சாண்ட்ரி கூட்டு போகலாம் பார்க்குறா. அலெக்சாண்ட்ரா பார்த்து மன்னிச்சிருங்க அலெக்சாண்ட்ரோ, இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் தான் பண்ணியிருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. உங்கள் பர்சனல் லைஃப்பில் கண்டிப்பாக லாஸ் இருக்கும். அதே நேரத்தில் செக்ஷுவல் லைஃப்லையுமே உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கவே இருக்காது. வேணா ஒரு நாள் நம்ம எங்கேயா வெளியே போகலாம். என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அதை உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்கிறப்ப இவளுக்கு ஆர்வம் வருது. சரி நான் அடுத்த நாள் குழந்தைகளை கூப்பிட்டு ஒரு பிக்னிக் மாதிரி போகிறாங்க. பார்த்தா சேம் அந்த காட்டுக்கு தான். அந்த குழந்தைங்க அது போட விளாண்டு இருக்குங்க. வெரோனிகா ஹீரோனை பார்த்து, இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த ரூமுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு வகையான கிரியேச்சர் இருக்கும். அது மனுஷங்களுக்கு என்ன மாதிரி ப்ரெஷர் வேணுமோ அந்த ப்ரெஷர் தரும். வேணும்னா அங்கே ஒரு வயசான பாட்டி இந்த தான் இருப்பாங்க, அவங்கள பார்த்து பேசுங்க. கண்டிப்பாக இதை பற்றி ஒரு புதல் கிடைக்குன்னு சொல்கிறப்ப அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. நீங்கள் தாராளமாக போங்க, குழந்தைங்கள நான் பார்த்துக்கிறேன், நைட்டு கூட வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவள் குழந்தை கூட அங்கே போயிட்டுருக்கா. இப்போதைக்கு நம்ம மீன் மட்டும் தான் அங்கே இருக்கா. அந்த வயசான பாட்டி தத்தை பார்க்க போனால் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நாள் இருக்கும், நாங்கள் மட்டும் எங்கள் வீட்டில் இருந்தோம். சடனாக வானத்துலேருந்து ஒரு விண்கல் வந்த மாதிரி இருந்துச்சு. அதில் இந்த கிரீச்சர் இருந்துச்சு. இது மனுஷங்களுக்கு தேவையான எல்லா திருப்தியுமே தருது. பட் நீ ஃபஸ்ட் டைம் போகிறப்ப ரொம்ப பயந்து போயிருப்ப. இந்த ட்ரிங்க்ஸும் குடி, ட்ரிங்க்ஸை குடிச்சு நீ பாட்டு உள்ளே போனேன்னு சொல்கிறப்ப இவளுக்கு ஒரு தயக்கமாக இருக்கும். சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அவன் ட்ரிங்க்ஸை குடிப்பா. ட்ரிங்க்ஸை குடிச்ச உடனே ஒரு மாதிரி மயக்க மாதிரியே இருக்குமா. அந்த பெரியவங்க தான் அவளை கூப்பிட்டு அந்த ரூமுக்கு போவாங்க. ஒரு மெத்தல படுக்க வச்சுட்டு, இங்கே பாருமா எதுவும் பண்ணாத, நீ பாட்டு அமைதியாரு, அந்த மிருகமே பக்கத்தில் வரும்னு சொல்கிறப்ப